இல்லை சார், நமக்கு மெட்டீரியல் உடனே வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, கங்காக்கா இருக்காங்களா? கங்கா மேடம், வாசுகி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா வாசுகி இங்க நிக்கிற? அக்காவை பார்க்க வந்தேன். அக்காவா? அவங்க அங்க இல்லையே, ஒரு வேலையா வெளில போயிருக்காங்க. என்னம்மா, எதுவும் முக்கியமான விஷயமா? ஏமா தேங்குற? என்ன விஷயம் சொல்லு. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அக்கா தரதா சொன்னாங்க, அதான் வந்தேன். இப்போ என்ன பண்றது? ஒரு நிமிஷமா, அவங்க மொபைல் ட்ரை பண்றேன். சாரி வாசுகி, உங்க அக்காவோட சார் ரீச் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் வந்துருவாங்களா? சொல்ல முடியாதுமா, சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி போயிருக்காங்க, அதான் மொபைல் கூட ரீச் ஆகல. வர லேட் ஆனாலும் ஆகும். என்னம்மா, உடனே ஃபீஸ் கட்டியானுமா? ஆமா சார். எவ்வளோ கட்டணும்? 7500 ரூபாய். சரி, ஒரு நிமிஷம் இப்படி உட்காரு, இப்போ நான் வந்துடுறேன். உட்காரு, உட்காருமா. கிருஷ்ணன் சார். வாங்க தொல்காப்பியன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல எழுதிக்கங்க, எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும். எவ்வளவு வேணும்? 7500 ரூபாய். 7500 ரூபாவா? எதுக்குப்பா இவ்வளவு பணம்? வண்டிக்கு பெட்ரோல் போடவா? சார் விளையாடாதீங்க சார், ஒரு முக்கியமான செலவு, 2 நாள்ல தந்துடுறேன். இப்ப அதிகமா வாங்க ஆரம்பிச்சுட்ட. 2 நாள்ல கொடுத்துறேன் சார். கொடுத்துட்றேன்னு சொல்றீங்க, நீங்களே முதலாளி தொழிலாளியாகவும் இருக்கிறீங்க. கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? கணக்கில் நான் எழுதிட போறேன், இது சரியா இருக்கா எண்ணி பார்த்துங்க. செக் பண்ணீங்க. நீங்க கவுண்ட் பண்ணா எல்லாம் சரியா தான் சார் இருக்கும். வரேன். சரி வாங்க வாங்க. இந்தாம்மா. ஐயோ வேணாம் சார். ஏமா வேணாங்கிற? நீ தானே சொன்ன உடனே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு, இப்போ ஏன் வேணாங்கிற? உடனே கட்டணும் தான், ஆனா ஆனா என்ன? தேங்காம வாங்கிக்கம்மா. இல்ல அக்கா ஏதாவது சொல்லுவாங்க. இதை பாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இங்கே தானே வேலை பார்க்குறாங்க, அவங்ககிட்ட நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன். இதை பற்றி நீ கவலைப்படாம போய் காலேஜ் ஃபீஸை கட்டுமா. அது இதை பாரு, உங்கள் அக்கா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல சார். இதை பாருமா, இப்போ உனக்கு அவசரம் எது? காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதானே முக்கியம். போய் கட்டு, உங்கள் அக்காட்ட நான் சொல்லிக்கிறேன். புடிமா போ. தேங்க்யூ சார். தொல்காப்பியன், யாரு இந்த பொண்ணு? நம்ம கங்காவோட சிஸ்டர் சார். நம்ம கங்காவா? சரி, அவங்களுக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல சார், அந்த பொண்ணு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி இருந்திருக்கா, கங்கா இங்க வர சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அதை மறந்துட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. ஸோ இப்போ அவசரத்துக்கு என்ன பண்றது? நாம தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீங்க எதுக்கு தொல்காப்பியன் அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்கணும்? அந்த கங்கா என்ன சாதாரண ஆளா? அவளும் அவளுக்கு இருக்க திமிரும். அவளுக்கு போய் நீங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல தொல்காப்பியன். சார், இதுல பிடிக்கலங்கிறது விஷயம் கிடையாது. கங்கா நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க தங்கச்சிக்கு அவசரமா ஒரு உதவி தேவைப்படுது, யாராவது செய்யறதானே நியாயம். இதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நான் செஞ்சேன். அப்படியா? இது எனக்கு என்னமோ சரியா படல. எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த இடம் மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. வெளியே வந்தீங்கன்னா அதை ரீச் பண்ண முடியாது. கேட்டிங்களா தொல்காப்பியன்? இந்த வழியா தான் லாரி மூலமா நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். இந்த இடம் நமக்கு எப்படி ஒத்து வரும்? சார், மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அந்த சைட்டுக்கு பின்பக்கமா ஒரு 200 ஃபீட் ரோடு வரப்போகுது. ஆமா சார், இன்னைக்கு பேப்பர் படிக்கலையா நீங்க? அந்த பெரிய ரோட்ல எத்தனை லாரி வேணாலும் போகலாம். 6 மாசத்துல அந்த ரோடு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி போக்குவரத்துக்கு அதை ஓபன் பண்ண போறாங்க. இப்படி ஒரு ப்ரப்போசல் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் நாங்க அந்த சைட்டையே முடிச்சோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன கங்கா, என்ன விஷயம்? எவ்வளவு பணம்? என்ன பணம்? எதை பத்தி கேக்குறீங்க? என் தங்கை கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அதை கேக்குறீங்களா? எவ்வளவு? 7500 ரூபாய்.
அது சரி, எதுக்கு தேடி வந்து அதை கேட்குறீங்க? கொடுக்க போறீங்களா? ஆமா, கொடுக்க போறேன். சரி கொடுங்க. நான் கூட டீ சாப்பிட போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு யூஸ் ஆகும்ல, கொடுங்க. தரேன். என்னம்மா சொல்றீங்க? அந்த பேஷண்ட்டை கூட்டு போப் போறீங்களா? ஆமா சார். கார்த்திகேயா? ஆமா சார். நான் அவரை கூட்டிட்டு போய் என் பொறுப்புல வச்சு பாத்துக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? சார், நீங்க தானே சொன்னீங்க வசதி வாய்ப்பு உள்ள சில பேஷண்ட்ஸ்க்கு பொறுப்பு ஏத்துக்கலான்னு. கார்த்திக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமா? பேஷண்ட்டோட பராமரிப்பு செலவு தான் ஏத்துக்க சொன்னேன். ஆனா நீங்க பேஷண்ட்டே கூட்டு போறேன்னு சொல்றீங்களே? ஆமா சார். அந்த பேஷண்ட்டை நான் கூட்டிட்டு போய் நல்ல விதமா பராமரிச்சு ட்ரீட்மெண்ட் தர விரும்புறேன். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும் ப்ளீஸ். என்ன சார் யோசிக்கிறீங்க? அடிப்படை வசதிகள் குறைச்சலா இருக்கு, போதுமான நிதி இல்லைன்னு உங்க சங்கடங்களை எல்லாம் சொன்னீங்கல்ல. சோ என் கூட அவர் அனுப்புறது ஒரு விதத்துல உங்க சிரமத்தை எல்லாம் குறைக்கும் இல்லையா? அதுக்கு இல்லம்மா, அந்த கார்த்திக் மாதிரி ஒரு பேஷண்ட்டை நாங்க வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க எப்படி? ரொம்ப சிரமம்மா. சார், நான் பாத்துக்கிறேன். என்னால அது முடியும். தவிர இந்த பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் எந்த விதத்திலையும் தடப்படக்கூடாது. அப்படி தடப்பட்டா பேஷண்ட் ரொம்ப பாதிக்கப்படுவாருமா. சார், நான் உங்களுக்கு இப்ப ப்ராமிஸ் பண்ணி தரேன். இப்போ நீங்க கொடுத்துட்டு வர ட்ரீட்மெண்ட்டை அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். அவரை பாதுகாப்பா வசதியா நான் கவனிச்சுக்கிறேன் சார். அதுக்கான பெர்மிஷனை நீங்க எனக்கு கொடுக்கணும். ஓகேம்மா, உங்க அக்கறையும் உறுதியையும் ரொம்ப பாராட்டுறேண்ணா. நீங்க அவரை கூட்டு போலாமா? தேங்க்யூ சார். எங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். எல்லாம் ரெடி பண்றேன். ஒரு கையெழுத்து போட்டு நீங்க கூட்டு போங்க. ஓகே சார். வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். என்ன பாரதி, ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? இல்ல, எனக்கு எதுவுமே பேச தோணல. ஏன்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்கீங்க? பைத்தியக்காரத்தனமா பாடல உங்களுக்கு? இல்ல பாரதி. இல்ல, இந்த அளவு கூட்டிட்டு போய் உங்களால் எப்படி பாதுகாக்க முடியும்? வேற விளையாட்டே கிடையாது உங்களுக்கு. ஏங்க, அவங்களே சொல்றாங்க வயலண்டான பேஷண்ட்டு பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. அந்த அளவு கூட்டிட்டு போய் என்ன சானது உங்களுக்கு? அதை நான் பாத்துக்கிறேன் பாரதி. மனம் இருந்தா மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆனந்தி, ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி அந்த ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கலாம். அந்த பேஷண்ட்டுக்கு பராமரிப்பு சில ரூபாய் கொடுத்துட்டு போகலாம். இல்லை என்ன பண உதவி கேட்குறாங்களோ அதை செஞ்சுட்டு போகலாம். இல்லை என்ன உதவி கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் கூட்டிகிட்டு போய் பார்க்குறதுங்கிறது வேணாம் ஆனந்தி, சரிப்பட்டு வராது. ப்ளீஸ், நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றீங்க. வேண்டாம் பாரதி, நான் முடிவு எடுத்துட்டேன். என்னை விட்டுடுங்க. கார்த்திகை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போகத்தான் போறேன். புரியாம தான் கேட்குறேன். அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த கார்த்திக் மேலே? ஏன்னா நான் அந்த பேஷண்ட் கார்த்திகை காதலிச்சிருக்கேன். என்னையும் அவர் காதலிச்சிருக்காரு. அதனால தான் அவரை காப்பாற்றணும்னு எனக்கு தோணுது. ரூம் எங்கடா இருக்கு? ரூம் எங்க இருக்கு? மேலயா? டேய், தள்ளிவிட. யோ, நீங்க ரெண்டு பேரும் மேல போய் ஓகே சார். யோ, கதவு தரையா? யாரே அது உள்ள? கதவு தர. டேய், யாரா நீ? காளியப்பா சார். எங்க இருந்து வந்திருக்க? உளுந்தூர்பேட்டையில இருந்து கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். யாரா அவ? என் மனைவி சார். என்ன மனைவி? ஆமா சார். பார்த்தா மனைவி மாதிரி தெரியல, பிராத்தல் மாதிரி தெரியுதா? சார், டீசென்ட்டான ஃபேமிலி சார். பார்த்து டீசென்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியும். யோ, வெளிய பிடிச்சு எடுத்து போங்க. சார், டேய், சொன்னா வாடா. கேளுங்க சார், நாங்க நல்ல ஏய், ஃபேமிலி போமா, சார். முதல்ல. ஏய், ஆடா, ஆடா. ஏய், சார், விடுங்க சார். போ. போ. ஏய், ஓட. போடா. என்ன சார் நீங்க நல்ல ஃபேமிலின்னு யாரா சொல்றீங்க? நீ சொல்லு. இப்போ உடைச்சிருவான். ஏய், யாரா நீ? என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ண. போடா. யோ, யாரியா நீ? எதுக்கு எங்க தங்கி இருக்க?
சார் நான் திருச்சியில இருந்து போலீஸ் ட்ரைனிங்காக வந்திருக்கேன். ஏன்டா அறிவு கட்ட முண்டோம், உனக்கு தங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? ஏன் சார்? போடா ஏன் வெளிய. சார்? போய் வேற இடத்துல ஸ்டே பண்றான். ஏன் சார்? டேய் இது மோசமான இடம்டா, சொன்னா கேளு, போடா. சரி சார். யாரையா நீங்க? மேஸ்திரி சார். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கான்ட்ராக்டர் பார்க்க வந்து. கான்ட்ராக்டர் பாக்குறான போய். டேய் போத வருதா? இல்ல சார். டேய் என்னடா ஓட போற? எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? எங்கடா? எங்க இருந்து வந்து? எங்க இருந்து வந்து? யாரா கொடுத்தா? யாரா கொடுத்தா? சொல்டா. யாரா கொடுத்தா சொல்லு. டேய் இவங்களை புடிச்சு எடுத்து போய். போடா போடா நடடா போடா. யார் அது? ஏய் யாரு? யார் அது? டேய் நீ உபேந்திரா தானே? நோ நோ. டேய் கமல்னா. திரும்ப கமல். டேய் என் மூஞ்ச பாரு. நோ. டேய் நீ உபேந்திரா. டேய் உடா. டேய் ஏய் உடா. டேய் டேய் ஏம்மா நீங்க அவரை கூட்டு போற முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே? இல்ல சார், நான் அவரை கூட்டிட்டு போறேன். அப்படின்னா இதுல கையெழுத்து போட்டு நீங்க அவரை கூட்டு போங்க. இந்த எங்க? இங்க போ. ஓகே அம்மா, இனிமே ஒரு உங்க பொறுப்பு. இவர் சம்பந்தப்பட்ட எல்லா விளைவுகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு. ஓகே சார், அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேனே சார். அது இந்த தீ விபத்துனால எலும்பெல்லாம் பலவீனமா இருக்கு, அதனால தான் இப்படி நடக்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அவரை சென்னை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுறேன் சார். உங்க பரந்த மனசை பாராட்ட வார்த்தையே இல்லைம்மா. இப்ப கூட எனக்கு மலைப்பா தான் இருக்கு. எப்படித்தான் அவரை கூட்டு போய் சமாளிக்க போறீங்களோ? நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் இவரை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனந்தி. அப்ப நல்லதுமா. நாங்க வரோம் சார். வரோம் சார். பார்த்து பார்த்து. ஓகேங்க. யாருங்க? தெரியலங்க, கதவு தட்டிட்டே இருக்காங்க. யார் இந்த நேரத்தில்? மணி 2 ஆகுது. இருங்க. என்னக்குங்க, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்னது? இன்னைக்கு காலையில என் தங்க வாசுகிக்கு கொடுத்த பணம், அதை திருப்பி கொடுக்க தான் வந்தேன். என்னங்க நீங்க, அதுக்கு இதுவா நேரம்? டைம் என்னன்னு பாத்தீங்களா? ராத்திரி மணி 2. அப்படி என்ன அவசரம் பணத்தை இப்பயே திருப்பி கொடுக்கறதுக்கு?
இதை பாருங்க, இந்த பணத்தை நீங்க நிதானமாவே கொடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கு இது பிடிக்கல தொல்காப்பியன். உங்களை யார் என் தங்கைக்கு பணம் கொடுக்க சொன்னது? என்னங்க அவங்க அவசரம்னு வந்து நின்னாங்க. அது என் தங்கையோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை. நீங்க யாரு இதுல அக்கறைப்படுறதுக்கோ உதவி செய்யறதுக்கோ? என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உடனே பணம் வேணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. இக்கட்டான சூழ்நிலையில அப்படின்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கணும். நீங்க யாரு அவளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு? இந்த பாருங்க, உங்க போனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண, கிடைக்கல. அந்த நேரத்துல உதவி பண்றதாங்க மனுஷத்தன்மை. நான் ஏதோ தப்பான மாதிரி நீங்க பேசுறீங்க. தப்புதான். மீறி ஒருத்தருக்கு உதவி செய்யறதும் தப்புதான். எனக்கு தெரியும், எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கதா செய்யும். பணம் கொடுத்ததோட நோக்கம் என்ன? என்கிட்ட பதிலுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இது மூலமா நீங்க எதை அடையணும்னு விரும்புறீங்க? இத பாருங்க, நீங்க சாதாரண விஷயத்தை ரொம்ப அனாவசியமா பெருசுபடுத்துறீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அனாவசியமான அக்கறை. இது எனக்கு பிடிக்கல. உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதான் ஆபீஸ்ல ஒண்ணும் பேசல. நான் வரேன். கங்கா ப்ளீஸ் நில்லுங்க. கங்கா சொல்றத கேளுங்க ப்ளீஸ். இந்த நேரத்துல நீங்க பாட்டு தனியா போறீங்க, எப்படிங்க போவீங்க? நானும் வீடு வரைக்கும் வரேன். வேண்டாம், என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும், யாரோட துணையும் தேவையில்லை. இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. கங்கா கங்கா ப்ளீஸ் நில்லுங்க. இந்த பாருங்க, நானும்